மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான 5 விஷயங்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க குருஜி? பார்த்தீங்கன்னாம்மா, வாழ்க்கைக்கு 5 விஷயம் கிடையாது. நெறைய இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில எவ்வளோ சக்தி இருக்கோ, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த யூனிவர்சல்ல எத்தனை உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் இருக்கோ, அவ்வளோ விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கு. அதில நம்ம எதெல்லாம் ஏத்துக்கிறோம், எதெல்லாம் ஏத்துக்க கூடாது, அதுவும் இருக்கு. முன்னாடி கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். மைனஸ் என்னைக்குமே நம்ம எடுத்துக்கவே கூடாது. ப்ளஸ்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 5 விஷயம்னு சொல்லலாம். அந்த 5 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருவே மகான் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய நல்ல தலைப்புகள் எடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க குருஜி. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான 5 விஷயங்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க குருஜி? நல்லதுமா. மகா அவதார் பாபாஜியின் அருளாசியோட இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாம்மா, வாழ்க்கைக்கு 5 விஷயம் கிடையாது, நிறைய இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ சக்தி இருக்கோ, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த யூனிவர்சல்ல எத்தனை உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் இருக்கோ, அவ்வளோ விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இருக்குது. அதில் நம்ம எதெல்லாம் ஏற்றுக்கிறோம், எதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, அதுவும் இருக்குது. சரிங்களா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். மைனஸ் என்றைக்குமே நம்ம எடுத்துக்கவே கூடாது. ப்ளஸ்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் நம்ம எவ்வளோ உணர்கிறோமோ, நம்ம அவ்வளோ நம்மளை சுற்றி பாசிட்டிவ் இருக்கும். நம்ம பேசுகிறதுலேருந்து, பார்க்குறதுலேருந்து, உணவுறதுலேருந்து எல்லாமே பாசிட்டிவான விஷயம் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 5 விஷயம்னு சொல்லலாம். அந்த 5 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 விஷயமும் ஃபஸ்ட்டு ஒன்று, மனுஷனாக பிறந்தோன்னா முதல்ல ஒழுக்கம்ன்றது முதல்ல இம்பார்ட்டண்ட். ஒழுக்கம் ஒன்று. 2வது அமைதி. ஒரு மனிதன் கரெக்டான வழி பண்ணணும்னா அமைதி. 3வது நேர்மை. புரியுதுங்களா? 4வது அரவணைப்பு. புரியுதுங்களா? 5வது என்னது, இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் எது? பணம். அதை கரெக்டான வழியில் கரெக்டாக பயன்படுத்துது. அதனால் அது குருஜி 5வது விஷயம் வேறு என்ன சொல்கிறார், பணம்னு சொல்கிறார். நீங்கள் யோசிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சொல்லலாம் பிரபஞ்சம் இருக்குது, இறைவன் கொடுக்குறான் இல்லைன்னு சொல்ல. இறைவன் கொடுக்குறதே பணமாக தானே வருது இல்லையா? ஆமாம். உணவாக வரல, பணமாக வருது. அந்த பணத்தை கொடுத்தா தான் உணவே வருது. ஒரு காய்கறி ஆகட்டும், ஒரு ஸ்வீட் ஆகட்டும், ஒரு ஆப்பிள் ஆகட்டும், ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம பணம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த காசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. அதுக்காக தான் அது மறுபெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. இப்போ இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பர்கத்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்தீங்களா? இதுதான் விஷயம். ஸோ அந்த 5வது விஷயம் தான் பணம். இந்த 5 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி, இதை நான் ஈஸியாக சொல்லிடலாம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி கடைப்பிடிச்சி வாரத்தில் 7 நாள் இருக்கிறதில்ல, வருஷத்தில் 365 நாளும் நீங்கள் இப்படி இருக்கணும். லைஃப் லாங் அப்படி சொல்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் இதை மட்டும் போதாது, வருஷம் ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் 1 மாதம் கரெக்டாக இருந்தீங்கன்னா 3 மாதம் கரெக்டாக இருக்கலாம். 3 மாதம் நீங்கள் அப்படி வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா 6வது மாதம் நீங்கள் கரெக்டாக அப்படியே பழகிடுவீங்க. 1 வருஷம் நீங்கள் இருந்த அப்படின்னா மறு வருஷம் அது உங்களோட ஆட்டிடியூடாகவே மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாள் வண்டி தப்பாக ஓட்டுருவான், 2வது நாள் கொஞ்சம் சரியாக ஓட்டுவான், 3வது நாள் கரெக்டாக ஓட்டுருவான். அப்போ அதுக்கப்புறம் ஆயுஸ் முழுக்க வண்டி கரெக்டாக ஓட்டுவான். இதுதானே லைஃபு. ஸோ ஃபஸ்ட்டு போது தான் பார்த்தீங்கன்னா தப்பாக ட்ரைவ் பண்ணுவான். 3 நாள் போச்சுன்னா சரியாயிடும். அதே மாதிரி தான் நான் சொன்ன அந்த ஒழுக்கம், அமைதி, நேர்மை, அரவணைப்பு, பணம், இந்த 5 விஷயத்தை நீங்கள் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான இடத்துல அமைதியாக இருக்கணும். எதுக்கு அந்த 5 சொன்னால், எதிராளி கோபமாக இருந்தால் நம்ம அமைதியாக இருக்கணும். புரியுதுங்களா? எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும். எங்கே பேசணுமோ நீங்கள் அங்கே பேசணும். எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே கரெக்டாக செலவு பண்ணணும். வீண் வரையும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உறவை எதுக்கு அரவணைக்கணும்னு சொல்கிறேன்னா, நண்பர்களாக இருக்கட்டும், நம்மகிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், நம்ம மனைவியாக இருக்கட்டும், அண்ணன், தம்பி, சகோதரர், எதிர்விட்டு பக்கத்தில் இருக்க கூட வேலை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அரவணைக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எவ்வளோ மனுஷனை நீங்கள் அரவணைக்கிறீங்களோ அவ்வளோ இறைவன் உங்களை
அரவணைச்சு எடுத்துட்டு போவார். அணைச்சி எடுத்துகிட்டு போவார். இவ்வளோ. ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிலேருந்து இன்றைக்கி இந்த சேனலை பார்த்துருக்கீங்க, இந்த குருஜி இந்த வீடியோ சொல்லியிருக்காரு, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சொன்ன வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 1 வருஷத்தில் உங்கள் லைஃப்பில் மிராக்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் வந்து நிறைய ஹீல்ஸ் போகிறீங்க, நிறைய இறைவனை தேடி போகிறீங்க, நிறைய பழைய விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாமே நீங்கள் தேடி தேடி ஒன்று கற்றுக்கிறீங்கும் போது இதையுமே நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு பாடம் தான். நீங்கள் பெட்ரோல் போட்டு மைல் கணக்கில் போய் ரிஸ்க் எடுத்து மலை ஏறி தான் நீங்கள் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கலாம். நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். அடுத்த லைஃப்பில் நீங்கள் 1 இயர் கழிச்சு நீங்களே ஒரு ஆளாக ஒரு பிராண்டாக நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா இந்த 5மே உங்கள்கிட்ட இருக்குது. ஒழுக்கம், நேர்மை, பொறுமை, அரவணைப்பு, பணம் எப்படி தக்க வச்சுக்கணும். 5ம் வச்சுருக்கும் போது வேற என்ன, நீங்கள் தான் ராஜா. இதை மட்டும் கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் ரொம்ப நல்லா மேலே வருவீங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தடவை தான் வந்திருக்கோம். இந்த சோல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் வந்திருக்கோம். திருப்பி நம்ம எப்படி நம்ம அதை கொண்டு போகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அதனால் எதுவுமே ஏன் இதை சொன்னோம் அப்படின்னா, வார்த்தையை ரொம்ப எங்கேயுமே விடாதீங்க. வார்த்தை சிதறக்கூடாது, பணமும் சிதறக்கூடாது, பொறுமையும் சிதறக்கூடாது. ஸோ இது மாதிரி எதுவுமே சிதற விடாமல் கரெக்டாக அளவாக பேசுங்க, அளவாக பழகுங்க, எல்லாமே அளவாக வச்சுக்கோங்க. சாப்பாடு மட்டும் போதும்னு பத்தாது, எல்லாமே நீங்கள் போதும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் தான் அடுத்த ராஜா. ஸோ மகா அவதார் பாபாஜியின் அருளாசியோட இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது பிரகாரம் கரெக்டாக நடங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க குருஜி. எந்த ஒரு 5 விஷயங்கள் ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவன் கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக இருந்தது. நன்றி. நன்றிம்மா.